லூனா குறிப்பேடுகளைப் பற்றி பேசியபோது அவளது உடல் மொழி இயல்பாகவே இருந்தது. ஒருவேளை அந்த நோட்டு புத்தகங்களே அவளது முதன்மையான இலக்காகவும் இருந்திருக்கலாம். அவள் என்னையா ஏமாற்றுவதற்காக பொய் சொல்லத் தெரியாதவள் போல நடித்திருப்பாளோ, அல்லது நான் தேவையில்லாமல் அதிகமாக சிந்திப்பேனோ என்று காரின் தனக்குள் விவாதித்துக் கொண்டான். அவன் அந்த சிவப்புச் சுடர் செங்கோலை கையில் எடுத்தான். அதன் நுனியிலிருந்த படிகத்தை உற்று நோக்கினான். அந்த படிகத்திற்குள் நெருப்புத் தழல்கள் திரவமாக மாறி சுழன்று கொண்டிருந்தன. அவை மலரும் நெருப்புப் பூக்களைப் போல அழகாகவும் மர்மமாகவும் தெரிந்தன. செங்கோலின் பிடி உயர்தர மந்திரப் பொருட்களால் ஆனதாக இருந்தாலும் அதன் உண்மையான இதயம் அந்த படிகம்தான் என்பதை காரின் உணர்ந்தான். காரின் தனது மந்திர ஆற்றலை அந்த செங்கோலுக்குள் செலுத்தினான். அடுத்த நொடி சிவப்பான நெருப்பு ஆற்றல் சீறி பாய்ந்தது. குகையின் வெப்பம் சட்டென உயர்ந்தது. அதே சமயம் காரின் மீண்டும் தெற்கு திசையை நோக்கினான். அந்த மர்மமான உணர்வு மீண்டும் திரும்பியது. செங்கோலின் ரகசியம், மந்திரத் தொடர்பு. அந்த தொடர்பு காரினுடன் இல்லை, மாறாக அந்த செங்கோலுடன் இருந்தது. அது தெற்கே இருக்கும் ஏதோ ஒரு இடத்தை சுட்டிக்காட்டியபடி இருந்தது. அடையாளம். இது வெறும் ஒரு மந்திரவாதியின் ஆயுதம் மட்டுமல்ல, இது ஏதோ ஒரு பரம்பரையின் குலச்சொத்து அல்லது ஒரு ரகசிய கதவை திறப்பதற்கான சாவி என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. லூனாவின் ஆர்வம். லூனா இதை தேடி வந்ததற்கும் மோர்டன் போன்ற ஒரு மனித மந்திரவாதி இதை வைத்திருந்ததற்கும் பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்க வேண்டும். காரின் தனது மனதை ஒருநிலைப்படுத்தினான். அவனது விரல் நுனிகளில் அந்த சிவப்புச் சுடர் செங்கோல் மெல்லிய ஒளியுடன் மின்னியது. மோர்டனின் குறிப்புகளிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. மோர்டன் ஒன்றும் சாதாரண மந்திரவாதி அல்ல. அவர் பல ஆண்டுகளாக ஒரு உயர்மட்ட மந்திரவாதியாக இருந்தவர். ஆனால் பழைய காயங்கள் காரணமாக அவரால் 7ஆம் நிலைக்கு மேல் முன்னேற முடியவில்லை. அதற்கு மேலான மந்திரங்களை பயன்படுத்துவது அவரது உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த விபத்துகள் நடக்காமல் இருந்திருந்தால் ஆன்மா உருவாக்கும் பள்ளியை சேர்ந்த இந்த திறமையான மந்திரவாதி ஒரு புராணக்கால மந்திரவாதியாக மாறியிருப்பார். எனவே அவர் விட்டுச் சென்ற பொருட்கள் நிச்சயம் கவனிக்கப்பட வேண்டியவை. மதிப்பீடுகளின் மாற்றம். வெறும் வாரிசுகளின் கல்விக்காக ஒரு டிராகன் ஆன்மக்கல்லை தருகிறாளே என்று யோசித்த காரினின் கண்கள் சட்டென பிரகாசித்தன. தான் இவ்வளவு நேரமாக தவறான கோணத்தில் சிந்தித்துக் கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். காரினின் சுபாவம். அவன் ஒரு கால டிராகன். பிறந்ததிலிருந்தே மற்ற டிராகன் கன்னிகளிடமிருந்து ரத்தினங்களை திருடி வளர்ந்தவன். அவனுக்கு பொருட்களும் அதன் லாபமும் முக்கியம். லூனாவின் சுபாவம். வெள்ளி டிராகன்கள் மற்றவர்களுடன் நட்பு கொள்வதையும் குறிப்பாக மனிதர்களுடன் பழகி பல ஊக்கமளிக்கும் கதைகளை உருவாக்குவதையும் விரும்புபவர்கள். காரின் எதை தேவையற்றது என்று கருதுகிறானோ அதை லூனா விலைமதிப்பற்றதாக கருதக்கூடும். அவளை பொறுத்தவரை ஒரு பழைய நண்பனின் நினைவும் அவனது வாரிசுகளின் எதிர்காலமும் ஒரு டிராகன் ஆன்மக்கல்லை விட மேலானதாக இருக்கலாம். உணர்தல். லூனா பொய் சொல்லவில்லை. அவளது மதிப்புகளும் காரினின் மதிப்புகளும் முற்றிலும் வேறுபானவை. ஒரு வெள்ளி டிராகனின் பாசமும் கடமை உணர்வை ஒரு கணக்கு போடும் வெள்ளை டிராகனின் மனநிலையால் புரிந்து கொள்ள முடியாது. வெள்ளி டிராகன்களும் சிவப்பு டிராகன்களும் இடையே அடிக்கடி மோதல்கள் நடக்கும். ஆனால் சிவப்பு டிராகன்கள் தனித்து போராடுவதால் பெரும்பாலும் தோல்வியையே தழுவுகின்றன. மாறாக வெள்ளி டிராகன்கள் தங்களது நண்பர்களுடன் கைகோர்த்து ஒற்றுமையாக போராடும் குணம் கொண்டவை. அவர்கள் ஒருமுறை உண்மையான நட்பை உருவாக்கிவிட்டால் அந்த உறவை மிகுந்த நேர்மையுடனும் அரவணைப்புடனும் பேணுவார்கள். எனவே மோர்டனின் பேரனான ஆமோஸ் மந்திரக்கலையை சிறப்பாக கற்க வேண்டும் என்பதற்காக லூனா தனது விலைமதிப்பற்ற டிராகன் ஆன்மக்கல்லை தர முன்வருகிறாள் என்பது உண்மையாக கூட இருக்கலாம். காரின் அந்த நோட்டு புத்தகங்களை மீண்டும் மீண்டும் வாசித்தான். இது அவனுக்கு சலிப்பை தரவில்லை. மாறாக ஒவ்வொரு முறையும் மோர்டனின் மந்திர நுணுக்கங்களை பற்றிய அவனது புரிதல் ஆழமானது. ஒரு நாள் முழுவதும் செலவிட்டு ஆராய்ந்தும் மந்திர அறிவை தவிர வேறு எந்த மர்மமான இரகசிய குறியீடுகளையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரினின் இறுதி முடிவு. லூனா அடுத்த முறை அந்த டிராகன் ஆன்மக்கல்லை கொண்டு வரும்போது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நான் தாராளமாக இந்த வர்த்தகத்தை செய்வேன் என்று காரின் தனக்குள் முடிவெடுத்தான். காரின் தனது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டான். ஒரு கால டிராகனின் குழந்தை பருவத்திற்குரிய முழு திறமைகளை பெற்றாலே போதும் என்பதே இப்போதைய இலக்காக உள்ளது. அந்த குறிப்புகளில் மறைந்திருக்கும் இரகசியங்கள் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாததாக இருக்கும் வரை அவை அவனுக்கு பயனற்றவையே. லூனாவுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்பதற்காக அது அவனுக்கும் தேவையானது என்று அர்த்தமில்லை. இந்த தெளிவு பிறந்தவுடன் காரின் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்தினான்.
குறிப்பேடுகள் மற்றும் சிவப்புச் சுடர் செங்கோலை தனது விண்வெளி மோதிரத்திற்குள் மாற்றினான். பிறகு அந்த மோதிரத்தை தனது வாய்க்குள் வைத்து 7ஆம் நிலை மந்திர சுருளை வைத்திருப்பதைப் போலவே தனது நாக்கின் அடியில் பத்திரப்படுத்தினான். அந்த சமயத்தில் தனது நாக்கின் நெகிழ்த்தன்மையைக் கண்டு அவன் வியந்தான். அவனால் அதை எஸ் வடிவிலோ அல்லது அலை அலையாகவோ வளைக்க முடிந்தது. குகை வெளியே ஒரு காட்சி. அப்போது குகை வாசலில் அந்த பனிப்புலியின் ஆக்ரோசமான கர்ஜனை கேட்டது. காரின் குகை வாசலுக்கு வந்து கீழே பார்த்தான். வழக்கத்திற்கு மாறாக பெய்த அந்த பெருமழை இப்போது நின்றிருந்தது. பனிப்போர்வை மறைந்து தரை முழுவதும் சேரும் சதுப்பாக நீர் தேங்கியிருந்தது. ஆனால் ஆர்க்டிக் குளிரில் இந்த நீர் விரைவில் உறையும் என்பதும் மீண்டும் பனி பொழிந்து பழைய நிலைக்கு திரும்பும் என்பதும் அவனுக்கு தெரியும். கீழே பனிப்புலி நனைந்த உடலுடன் ஒரு பிரம்மாண்டமான ஐஸ் ஹவுலர் பீஸ்ட் மிருகத்தை இழுத்து வந்து கொண்டிருந்தது. தோற்றம் இது பார்ப்பதற்கு பசுவை போல இருந்தாலும் ஒரு மாமத் யானையின் அளவுக்கு பெரியது. வலிமை இது மிகுந்த பலம் கொண்ட ஒரு மாயாவி உயிரினம். சாதனை இவ்வளவு பெரிய வேட்டையை தனது எஜமானுக்காக அந்த புலி கொண்டு வந்திருப்பது காரினை திருப்திப்படுத்தியது. பனிப்புலியின் வீரத்தை கண்டு வியந்த காரின் கீழே பறந்து சென்று அதன் தலையை மென்மையாக தட்டி கொடுத்தான். மிக சிறப்பு, இப்போது ஓய்விடு என்று பாராட்டினான். அந்த புள்ளி தனது தலையை தாழ்த்தி காரினின் டிராகன் நகங்களில் உரசி தனது அன்பை வெளிப்படுத்தியது. ஆரம்பத்தில் இருந்த அந்த பிடிவாதமும் கர்வமும் இப்போது அடியோடு மறைந்து முழுமையான விசுவாசம் மட்டுமே மிஞ்சியிருந்தது. சில நொடிகள் அன்பை செலுத்திய பிறகு அது பனிச்சரிவின் அடியில் தான் தோண்டியிருந்த தனது குகைக்குள் ஓய்வெடுக்கச் சென்றது. காரின் அந்த பிரம்மாண்டமான ஐஸ் ஹவுலர் மிருகத்தை தூக்கிக் கொண்டு தனது குகைக்கு திரும்பினான். நாள் முழுவதும் மோர்டனின் குறிப்புகளை ஆராய்ந்ததில் அவனது மனது சற்றே சோர்வடைந்திருந்தது. ஒரு திருப்திகரமான உணவிற்கு பிறகு தனது இரத்தின படுக்கையில் வசதியாக சாய்ந்து கொண்டு கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தான். ஆனால் வடக்கு பகுதியில் அமைதி நிலவிய அதே வேளையில் தெற்கே உள்ள டிராகன் முதுகெலும்பு மலை தொடரை தாண்டி கனமான இரும்பு லாடங்கள் பூட்டிய குதிரைகளின் சத்தம் கேட்டது. ஒரு பெரும் படை வடக்கு பனிச்சமவெளியை நோக்கி மிகவும் தீவிரமாக முன்னேறிக் கொண்டிருந்தது. 65 ஓகர் மற்றும் மனிதர்கள். ஓகர் வடிநிலத்திற்கு தெற்கே யுகா ஷாட்டர்ட் போன் தனது டிராகன் வாரிசு ஓகர்களுடன் வழக்கம்போல வேட்டைக்கு சென்றார். பெருமழைக்கு பிறகு ஆர்க்டிக் பனிச்சமவெளி இப்போது தெளிவான வானத்துடனும் இதமான சூரிய ஒளியுடனும் பிரகாசமாக இருந்தது. இத்தகைய நல்ல வானிலை இந்த பகுதியில் மிகவும் அரிது. சூரியனின் மென்மையான வெப்பத்தை அனுபவிக்க பல பனிவாழ் உயிரினங்களும் மாயாவி விலங்குகளும் வெளியே வந்திருந்தன. தெற்கு நோக்கி வேட்டையாடுவதில் கிடைத்த வெற்றியால் ஓகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு ஆபத்து தெற்கிலிருந்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. யுகா ஷாட்டர்ட் போன் மிகவும் சுறுசுறுப்பான வேட்டைக்காரன். காரினின் கட்டளை வாரத்திற்கு ஒரு மிருகம் என்பதுதான். ஆனால் யுகாவோ இந்த வாரமே 3 பெரிய மாயாவி உயிரினங்களை வேட்டையாடி அவற்றை ஓகர் வடிநிலத்தில் பத்திரப்படுத்தி இருந்தான். காரினிடம் தனது விசுவாசத்தை காட்ட அவன் எப்போதும் அதிகப்படியாகவே உழைத்தான். காரினின் படையில் பனிப்புலிகள் மற்றும் டிராகன் வாரிசு ஓகர்கள் உயர்தரமான உணவை வழங்கினர். மற்ற ஆதரவாளர்களான பனி ஆவிகள் மற்றும் வெள்ளை வேட்டை நாய்கள் சாதாரண உணவையே கொண்டு வந்தன. காரினின் சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் வலுவான போர் வீரர்கள் ஓகர்கள் மட்டுமே. யுகாவும் அவனது 4 ஓகர் வீரர்களும் தங்களது கனமான சுத்தியல்கள் மற்றும் மரத்தடிகளுடன் பனிச்சமவெளியில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தனர். திடீரென யுகா ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்து நின்றான். சுமார் 1000 மீட்டர் தொலைவில் இருந்த ஒரு தாழ்வான பனிக்குன்றை கடந்தபோது அவர்களின் பார்வையில் 12 மனித உருவங்கள் தென்பட்டன. மனிதர்களின் வருகை. அந்த 12 பேரில் 11 பேர் மிகவும் சுறுசுறுப்பாகவும் விழிப்புடனும் இருந்தனர். ஆயுதங்கள். அவர்கள் தங்கள் வலது இடுப்பில் வில் மற்றும் குறுக்கு வில்களையும் இடது இடுப்பில் கூர்மையான வாள்களையும் வைத்திருந்தனர். ஆடைகள். குளிரை தாங்குவதற்காக மந்திரம் செய்யப்பட்ட இலகுவர கவசங்களை அவர்கள் அணிந்திருந்தனர். நடத்தை. அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் எதையோ தேடுவது போலவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தனர். யுகாவின் நிலைப்பாடு. ஒரு சராசரி ஓகருக்கு மனிதர்கள் என்றால் வேட்டைக்கான உணவு மட்டுமே. ஆனால் இந்த மனிதர்கள் சாதாரணமானவர்களாக தெரியவில்லை. அவர்கள் ஒரு இராணுவ கட்டுக்கோப்புடன் இருந்தனர். அந்த 12 பேர் கொண்ட மனித குழுவில் ஒருவர் மட்டும் தனித்துவமாக தெரிந்தார். சுமார் 30 வயது மதிக்கத்தக்க அவர் சாம்பல் நிற அங்கியை அணிந்து கையில் ஒரு சாதாரண மந்திரக்கோளை வைத்திருந்தார். அவரது மார்பில் ஒரு தனிச்சிறப்பான பதக்கம் மின்னியது. சிறிய ராட்சதர்கள் போல நின்றிருந்த 5 ஓகர்களை கண்டதும் அந்த மனித குழு அதிர்ச்சியில் உறைந்தது. ஆனால் யுகா ஷாட்டர்ட் போன் வானத்தை பார்த்து இயற்கையின் அற்புதம் என்று மனதிற்குள் மகிழ்ந்தான்.
சமீப காலமாக தனது அதிர்ஷ்டம் பிரகாசிப்பதாக அவன் கருதினான். பெரிய எஜமானருக்கு மென்மையான மனித குழந்தைகளை உண்ண பிடிக்காது, ஆனால் இந்த முதிர்ந்த மனிதர்கள் அவரது சுவைக்கு ஏற்றவாறு இருப்பார்கள் என்று அவன் கணக்கு போட்டான். இரு தரப்பினரும் சந்தித்து சில வினாடிகளே ஆகியிருந்தது. ஓகர்கள் தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பே அந்த மந்திரவாதி உரந்த குரலில் எச்சரித்தார், ஓகர்கள், இந்த உருவங்கள் மிகவும் வலிமையானவை, எச்சரிக்கையாக இருங்கள். அவர் தனது மந்திரக்கோளை அசைத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். உடனே அந்த மனிதர்கள் சுற்றி ஒரு மாய ஒளி படர்ந்தது. இது லைட் பாடி எனப்படும் முதலாம் நிலை மந்திரம். இது மனிதர்களின் வேகத்தை அதிகரிக்கும். யுகா அந்த மந்திரவாதி ஏதோ செய்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் ஆக்ரோஷமாக ஒரு கர்ஜனை செய்துவிட்டு தனது டிராகன் வாரிசு ஓகர் படையுடன் முன்னோக்கி பாய்ந்தான். யுத்தகளம். வலிமை. 5 ராட்சத ஓகர்களும் போர்க்களத்தில் டாங்குகள் போல அதிவேகமாக ஓடி வந்தனர். அவர்கள் ஓடி வந்த வேகத்தில் பனித்தரை அதிர்ந்தது. தோற்றம். நெருங்கி வரும்போதுதான் அந்த மனிதர்கள் ஓகர்களின் உண்மையான பிரம்மாண்டத்தை கண்டனர். ஒவ்வொரு ஓகரும் 3 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்டவர்களாக இருந்தனர். அதிர்ச்சி. சாதாரண ஓகர்களை விட இவர்களுக்கு தோளில் செதில்கள் போன்ற அமைப்பு இருந்ததும் இவர்களின் கண்கள் கனன்று கொண்டிருந்ததும் மனிதர்களை கவலையடையச் செய்தது. யுகாவின் தாக்குதல் வியூகம். நேரடி மோதல். யுகா தனது கனமான எலும்பு சுத்தியலால் மனிதர்களின் தற்காப்பை உடைக்க திட்டமிட்டான். மந்திரவாதி. முதலில் அந்த மந்திரவாதியை வீழ்த்தினான் மனித குழு சிதறிவிடும் என்பது அவனது கணக்கு. வேட்டை. இவர்களை கொல்வதை விட உயிருடன் பிடித்து காரினிடம் சமர்ப்பித்தால் அதிக பாராட்டு கிடைக்கும் என்று அவன் எண்ணினான். ஓகர்கள் நெருங்க வர வர அவர்களின் உடலில் இருந்த செதில்களும் மூச்சடைக்க வைக்கும் கொடூரமான ஆக்ரோஷமும் மனிதர்களை நிலைகுலையச் செய்தன. அந்த மந்திரவாதி பதற்றத்தில் வியர்த்து விறுவிறுத்த கொண்டு தனது குழுவினரை காக்க 2 அவசர மந்திரங்களை பிரயோகித்தார். ஆயுத வசியம். இது வீரர்களின் வாள்களை கூடுதல் கூர்மையாக்கும் 2ஆம் நிலை மந்திரம். மரக்கவசம். வீரர்களின் மேலுடலில் கொடிகளால் ஆன ஒரு தற்காப்பு கவசத்தை உருவாக்கும் 1ஆம் நிலை மந்திரம். மந்திரங்கள் முடிவதற்கு முன் யுகா ஷேட்டர்ட் போன் ஒரு சூறாவளியைப் போல மனித படைக்குள் புகுந்தான். அவனது 2 மீட்டர் நீளமுள்ள கருப்பு இரும்பு சுத்தியல் காற்றை கிழித்து கொண்டு சுழன்றது. அவனது தாக்குதலுக்கு நேராக நின்ற 3 வீரர்கள் மரண பயத்தில் உறைந்து போனார்கள். சுத்தியல் அவர்கள் மீது மோதிய வேகத்தில் அவர்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் தெரித்து விழ பொம்மைகள் போல தூக்கி எறியப்பட்டனர். அவர்களின் மரக்கவசம் சுக்குநூறாக உடைந்தது. அது அவர்களின் உயிரை காப்பாற்றினாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு அவர்கள் பலத்த காயமடைந்திருந்தனர். ஒருதலைப்பட்ட போர். மற்ற வீரர்கள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஓகர்களை தாக்கினர். ஆனால் மந்திரம் செய்யப்பட்ட அவர்களின் வாள்கள் ஓகர்களின் தடித்தான தோளில் சிறு கீறல்களை மட்டுமே ஏற்படுத்தின. ஹே, பலவீனமான சிறு பூச்சிகளே, எங்களை சொரித்து விடுகிறீர்களா என்று ஓகர்கள் தங்கள் மொழியில் கர்ஜித்தனர். அவர்களின் ஒவ்வொரு அடியும் ஒரு பாறை உருண்டு வருவது போல தடுத்து நிறுத்த முடியாததாக இருந்தது. அந்த போர் சில நிமிடங்களிலே மனிதர்களுக்கு எதிரான ஒரு அழிவு பாதையாக மாறியது. மந்திரவாதியின் இக்கட்டான நிலை. பின்வரிசையில் நின்ற மந்திரவாதியின் முகம் இரத்தமே இல்லாமல் வெளுத்து போனது. தனது வீரர்கள் அடிபட்டு வீழ்வதைக் கண்ட அவர் தப்பித்து ஓட நினைக்காமல் தனது இறுதி முயற்சியாக ஏதோ ஒரு பெரிய மந்திரத்தை தயார் செய்யத் தொடங்கினார்.